ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் இதே ட்ரெய்லர் தான் வச்சு நம்ம ஓட்ட போகிறோம். ஏன்னா இதில் நிறைய கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை வச்சு இன்னொரு தடவை பண்ணலாம். ஏற்கனவே இந்த ட்ரெய்லர் வச்சு நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம அதை வச்சு இன்னொரு தடவை வேறு ஒரு விஷயத்தை எடுக்கலாம். நம்ம இப்போ இந்த இடத்துல இருக்கோம், நம்ம இந்த இடத்துல இருந்து ஒன்று எடுக்க ட்ரை பண்ணலாம். இது நல்லா வித்தியாசமாக இருக்குது. இது வெண்டிலேட்டர். ஆனால் இதோட நம்ம ஏதாவது பெருசாக இருக்கான்னு பார்க்கலாமா? அப்புறம் இது வந்து ஏதோ ஜெனரேட்டர் செட்டான். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 1000 ரூபா தான் வித்தியாசமா? அப்போ அதே போகலாம். அப்போ ஜெனரேட்டர் செட்டுக்கு போகலாமா? ஓகே, இது ஒரு பெரிய மிஷின். அது இந்த இதில் தான் வண்டி ஒழுங்காக வருதான் பார்க்கலாம். எதுவும் வரல, இந்த சைடும் வரல. அப்படியே திரும்ப பிரேக் வச்சு அப்படியே திரும்பிட்டு. ஓ சூப்பர். ஓ பக்கத்தில் தான் இருக்கா? ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இங்கே தான் இருக்குது. இதாக இருக்குங்க, பக்கத்தில் தான் இருக்குங்க. இதுக்குள்ள தான் போகணும். என்டர் கார்கோ இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு மிஷின் கூட இருக்குங்க, ஆனால் ரொம்ப கம்மியாகுது அளவெல்லாம். இது எடுத்து ஒரு பிக்கப் கொடுக்கலாம். எங்கே இருக்கீங்க? இப்போ இங்கே தான் இருக்குங்களா? என்ட்ரு அடி. எங்கே இருக்குது? அதோ உள்ளே இருக்குங்க. என்டர் எடுத்து வைக்கிறாங்க. லோடிங் பாருங்க. அப்பா 2 மிஷினுங்க தெரியுதுங்களா? ஏதோ ஜென்ரேட்டர் மிஷின் 2 எடுத்துட்டு போ. எதுவும் வண்டி வரல. அப்படியே அப்படியே நம்ம இப்படி தான் போகணும். அப்பா எப்படி இருக்குது பாருங்க, செமையாக இருக்குல்ல? ஓகே 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 ஓகே, இதை வரப்பா. ஜஸ்ட்டு ஓ ஓ ஓ ஓ ஓ, நம்ம இங்கே திரும்பி ஆகணுமே. அதனால் அப்படி ஒய்டாக போய் தான் வரணும். அப்படியே போ. பிடிக்கல. ஏன்னா 2 பெரிய மிஷினுங்க பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்க. 2 பெரிய மிஷின் ஜென்ரேட்டர் வேணுமா? சரி, ஸ்ட்ரைட்டாக தான் போயாகணும். இங்கேயும் நம்ம திரும்பலாம். அப்படியே திரும்ப 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 உள்ளே தான் போகணும். அவ்வளோதாங்க, பக்கா. தெரியுதுங்களாப்பா எப்படி இருக்கு பாருங்க. நம்ம வண்டியில் இந்த ட்ரெய்லரில் வந்து நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம்லாம் கிடைக்குதுங்க. ஜென்ரேட்டரு, அது இது. நல்ல விஷயம்ல. இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லர் வாங்கி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பிக்கப் பாருங்கள். நம்ம ஒன்றும் வண்டி இதாகலாம், அதுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் பாருங்கள். தெரியுதுங்களா? போ, ஃபாஸ்ட்டு போட்டானுங்க.
ஏன்டா ஃபாஸ்ட்டாக போகிற வண்டி வச்சு நான் ஸ்லோவாடா போக முடியும்? கொஞ்சமாக மனசு வச்சிருக்கடா உங்களுக்கு. ஃபாஸ்ட் வண்டியில் ஃபாஸ்ட்டாக தான் ஏன் போகணும், ஸ்லோ வண்டியில் தான் ஸ்லோவாக போகணும். அதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுவே தெரில உங்களுக்கு. நீங்கள் 55 தான் போகணுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் கம்மியாலாம் போக மாட்டோம். ஏற வேண்டிதான். எல்லாம் ஸ்லோவாக தான் ஓட்டுறானுங்க. போங்க போங்க, வண்டி வருதுல்ல, வேகமாக போங்க. பயங்கர ட்விஸ்ட் ஆகுது. லோடு வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குமா இருக்குல்ல, இல்லையா? நல்லா தான் இருக்கா? இது ஒன்றும் பெருசு கிடையாதுங்க. இதோட பெரிய பிரச்சனை, இதோட பெருசுலாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் போக போக வரும். பாருங்க, டபுள் ட்ரக்கு. இதை நம்ம அந்த மாதிரி மாற்றலாம். நம்ம வச்சுருக்கோம்ல, அதையே நம்ம அந்த மாதிரி கூட மாற்றலாம். நான் உங்களுக்கு அடுத்த தடவை அதை மாற்றி நான் உங்களுக்கு அதில், ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி லோடெலாம் அடிக்க முடியாதுங்க. இதில் பார்த்தீங்களா, சூப்பர் லோட்லாம் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் அது வராது. அது இன்செர்ட் பண்ணுறது தான், அதே தான், சேம் விஷயம் தான் அதில் வரும். அதனால் அதை நான் வந்து இது பண்ணல. அங்கே எப்படி பாருங்க. ஓகே ஓகே, ஏற்பா. ஃபாஸ்ட்டாக தான் போய் ஆகணும், ஆனால் இடிக்காமையும் போய் ஆகணும். ரெண்டுக்கும் நடக்கணும். ஃபாஸ்ட்டாகவும் போகணும், இடிக்காமையும் போகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இவன் பாருங்களேன், வேகம் போ. நடுவில் ஏதோ பறந்து போகுது பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த டேங்க் நம்ம யூஸ் பண்ணலங்க. யூஸ் பண்ணமான்னு தெரில, நான் யூஸ் பண்ணல. அது அதான் நினைக்க தெரில. போச்சு. சே, கவுந்துட போதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக திருப்பலங்க நான். சே, கவுந்துருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். டேமேஜ் வர ஆயிடுச்சுங்க. டேமேஜ் கண்ட்ரோல். சரியான பெண்டு. ஏகப்பட்ட பெண்டுக்குதே. பிரச்சனை இல்லை, அது டக்குன்னு பிக்கப் பண்ண முடியுது இந்த வண்டியில். இது அடுத்தது ஒரு சிசி வரப்போகுது. அது வந்து
ஊ, 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 ஊ. அப்பா. எஸ். தெரியுதுங்களா எப்படி இதுன்னு? இது மறைச்சிட்டானா பாருங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்க. ஜென்ரேட்டர் மிஷின், அது ஜென்ரேட்டர் செட்டு அப்படின்னு போட்டிருந்ததுல அதான் ஒரு ஏறி போ பெட்ரோல் தேவையா? பெட்ரோலும் தேவையில்லை. ஐயோ 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 ஐயோ, என்னாச்சு? ஆக்சிடெண்டா? அடப்பாவிகளா, ஆக்சிடென்ட் இல்லைங்க, ஏதோ கேஸ் லீக் ஆகுது. எப்படி வச்சுக்கிறானு பாருங்க. எதுங்களா பின்னாடி போகிற புகை வந்துருக்கு பாருங்க. இது ஒரு ஃப்ரீ லெஃப்ட் தான், ஆனால் வேணாம். அதுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம்? பெட்ரோல் போடணுமா? வேண்டாம். இப்போ நம்ம 6 மணி நேரத்தை கொண்டு போகணும், அவ்வளோதான். அதை மட்டும் செய்வோம். தம்பி பொறுமையா வா. பார்த்தீங்களா வண்டி? அதாவது ஒரே ரோடா? அட்டா பாவிகளா. என்ன இது? ஐயோ ஏய், எவ்வளோ பேர் வண்டி வந்துனுக்குறேன், நீ பாட்டுன்னு வந்துனுக்குற. டோனட் பாருங்க, டோனட் கடை போகுது. ஓய் ஷி, பயந்துட்டேங்க. கீழே போகுது அது, வந்து இச்சிரிச்சிட போகுதுன்னு வச்சு பயந்துட்டேன். ஓகே, நம்ம வண்டியோட பிக்கப் எடுக்கலாம், எடுத்து வேகமாக போக பார்க்கலாம். நிறைய வளைவுகள் இருக்குது, அதெல்லாம் பார்க்காத, போய் நேரி. போலீஸ் வண்டியா? போகிற போக்கில் ஃபைனை போட்டு போயினே இருப்பாங்க. ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, ஆனால் வேணாம், பெட்ரோல் இருக்குங்க, தேவையே இல்லை. பெரிய டேங்க் தான் இது, சின்ன டேங்க் கிடையாது. ஓ, இங்கே ஒரு கட்டிங்க, சூப்பர். அப்படியே பாருங்களேன், இவ்வளோ பெரிய வண்டி வந்துருந்தது, மதிக்காமல் வராமல் பாருங்க. ஓய், பெட்ரோல் பங்க் இருக்குது, போடலாமா? ஆனால் இவ்வளோ பெரிய வண்டியை உள்ளே கொண்டு போய் போட்டுட்டு போகிறது இடிச்சிடாதா? இடிக்காது, போ, வேண்டாம். ஸ்லீப்பிங் இடமே எவ்வளோ பெருசு பாருங்க இங்கே.
ஆ. ஏய், எப்படி வந்தா பார்க்கலாம். பக்கா இடம், பக்கா இடம். ஒன் வே இது. போடா போடா போடா. பாருங்களேன், வண்டி ஹை ஸ்பீடு வண்டி வச்சுக்கிட்டு வேகமாகவே ஓட்ட முடியல பாருங்க. அதுக்குள்ளே ரோடு முடிஞ்சுதுங்க. 5 மணி நேரம்னா நைட்டு தான் போய் சேருவோம் போது. இந்த இருட்டுறதுக்குள்ளே போயிருக்கணும்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே பெட்டாக ரோடு வந்துக்கிட்டே இருக்குது, கடுப்பாகுது. அது முடிக்கிறதுக்குள்ளே போயிடலாம். ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் வே கிடச்சுன்னா ஒரு குயிக்காக போயிடலாம். பாருங்கள், அதுக்குள்ளே அங்கே போகிற வண்டி ஸ்லோவாக போயின்னு பாருங்க. இவனுங்களாம் என்ன சொல்கிறது தெரியுதுங்களா? வண்டி எல்லாம் ஸ்லோவாக போயின்னுக்குறானுங்க. நம்ம போகிற வேகத்துக்கு அவனுங்க ஈடு கொடுக்க முடியல போகுது. ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா இருக்குதா? எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக போகிறானுங்க? வரலாம், நிறுத்திட்டாங்க வண்டியை. என்ன அது வெயிட் பண்ணுமா? என்னங்க வெயிட் போட சொல்கிறான். வெயிட் போட்டுருவோம். இங்கே தான் வெயிட் போடணும். அப்படியே உள்ளே போயிடலாம். இவ்வளோ வண்டியை வெயிட் போடுற மிஷின் இருக்கா நாங்கள் என்ன சொல்கிறான்? என்டர் போட்டாச்சு. இப்போ போ. அதுக்கு முன்னாடி லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஓ, லைட் ஆனில் தான் இருக்குதா? ஆமாம், ஓகே கவனிக்கலாம். ஓகே, போ போ போ. லிஃப்டிச்சு பாருங்க, மணி 6 ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா, எடுத்தோன்னே பிக்கப் ஆகிடுச்சு பாருங்க சர்ன்னு. அதான் இந்த வண்டியோட அட்வான்டேஜ். இப்போ அங்கே வர பெட்ரோல் பங்க் இருக்குது, பெட்ரோல் போடலாம் இல்லையா? பெரிய பங்காக இருந்தால் போட்டு போகலாம், சின்ன பங்காக இருந்தால் விட்டுடலாம். பார்க்கறதுக்கு பெரிய பங்கு மாதிரி தான் தெரியுது. ஓ, அது யூட்டர்ன் அடிச்சு உள்ளே போய்ட்டு வரணுமா? வேணாம். ஓ ஓ ஓ, போடலாம், நல்ல பெட்ரோல் பங்கு, போட்டு போகலாம். இன்ஜின் ஆஃப். ட்ராங்க் ஃபுல். இன்ஜின் ஆன். போ. எப்படி போகணும்? இந்த ரூட்டில் தான் போகணுமா? வண்டி வந்துன்னே இருக்கிறானுங்க. இப்போ நீ ஏறு, அவ்வளோதான், சைடாக ஏறு. பா, போயின்னே இருக்க வேண்டியதாடா. இவ்வளோ பள்ளம் பாருங்க, பள்ளம், பெரிய பள்ளம்.
ஒரு டைமில் இதெல்லாம் போக பயப்படுவாங்க, ஏன்னா இடிச்சிருவானுங்களோன்னு. ஆனால் இப்போ ஓட்டி ஓட்டி அது அந்த பயம் போயிடுச்சு. அதுவும் அது பெரிய ட்ரைலர் வேறு, இதுலேயே பயம் போயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக 83 வந்துட்டு பாருங்கள். ஓஹோ, ஸ்லோவாக போகாதீங்கப்பா, வேகமாக போங்க, அப்போ தான் என்னால் போக முடியும். நான் வேகமாக போகணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்க, இது ஏன்னு தெரில. போச்சு 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 போச்சு. ஏய், எவ்வளோ ஸ்லோவாக போகிறான் போகிறேன். இல்லாமா பிரேக் போட்டான் போகிறேன். இவரு சேஸ் பண்ணுறா பாருங்க நம்மள, எதுங்களா? அவனை நீ என்ன சேஸ் பண்ணுறியா? அவனை வாடா ஆவா. இது மட்டும் பெரிய ட்ரெய்லராக இல்லைன்னா நான் அந்த சைடு பூந்து போயிருப்பேன். பெரிய ட்ரெயிலர் கண்டிப்பாக இடிச்சிருவோம், அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இதில் வந்து கீர் கம்மி, ஆனால் ஃபாஸ்ட் அதிகமாக போகும், மாதிரி தான் நினைக்கிறேன். வந்து திருப்பி 75 வந்துட்டேன். 100 தொடுவோம் நான் தெரில, ஏன்னா அதுக்குள்ளே ரோடு வந்து சக்க சின்னதாகிடுது, பெருசாகிடுது, வளைவாக இருக்குது. சரியான வேகத்தை தான் போயின்னு. 82 அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு பெண்டு. 82 பெண்டு. ஜஸ்ட் மிஸ். ஓகே ஓகே, ஏறு 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 ஏறு. 87க்கு வந்துட்டேன். ஐயோ பாருங்களேன், அதுக்குள்ளே இங்கே ஸ்லோவாக போகிறானுங்க. ஓவர்டேக் அடிக்கணும், ஓவர்டேக் பண்ணே ஆகணும். போயிட்டே நடுவில் பிள்ளை எவனோ வந்துட போயிடாடி, அப்புறம் சேதாராயிடும். எவ்வளோ ஸ்லோவாக போகிறான். டே எல்லாம் ஏன்டா அவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க? அதில் ஏறி போக முடியுமா? என்னால் போக முடியாது, திருவண்ண உங்களை. நல்ல வேலைங்க. போச்சு.
இப்போ என்ன பண்ணலை, இதுக்கு ஒரு வழி இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப பெரிய டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா F6 F7 F7 வச்சு என்றாடிங்க வந்துச்சா, கால் பண்ணுங்கள். வண்டி நான் அந்த சைடில் போகக்கூடாதுன்னு நினச்சேன், போயிடுச்சுங்க சார். ஓகே, நம்ம அந்த மாதிரி பண்ணி சர்வீஸ் பண்ணலாம். இப்போ டைரெக்டாக அது வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு போயிடும். ஒருவேளை இந்த மாதிரி இடித்து உங்களுக்கு ஆச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி நான் இடிக்காமல் போகணுன்னு நினச்சேன், இஷ்டம். ஓகே, இப்போ சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம் நம்ம. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த சைடு லாங்கா பக்கமானு தெரில. லாங்காக இருந்ததுன்னா பாருங்கள், என்ட்ரு எவ்வளோ போகுது இல்லை, காசு பெரிய டேமேஜ் ஆகிடுதுங்க. பார்ப்போம் எவ்வளோ போகுது, எவ்வளோ போகுது இல்லையே. நம்மகிட்ட 38 இருக்கா. ஓகே, அப்பா பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் போயிடுச்சு. அதாங்க வண்டி இப்போ சரி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். சரி பண்ணிட்டோமா, இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, F5. ஓகே, பக்கத்தில் தான் இருந்திருக்கு சர்வீஸ் சென்டர், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு எவனோ வந்து வச்சிடாதீங்களா, நைட் நேரம் வர ஒன்றும் தெரில. பக்கத்தில் இருந்தனால தப்பிச்சேன் சர்வீஸ் சென்டர், இல்லாட்டா அவள் தான். நைட்டு 10 மணி ஆயிடுச்சுங்க. ஓகே, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு அது போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி நடுவில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இதாகிடுச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு சர்வீஸ் அந்த சொன்ன பார்த்தீங்களா F7 அது நீங்கள் அடிச்சிங்கன்னா நேராக உங்களை சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் சரி பண்ணிட்டு திருப்பியும் பிக்கப் எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கான எவ்வளோ ஃபைன் பிடிக்க போகிறானுன்னு தெரில, அது வேறு இருக்குது. பின்னாடி எதுவும் டேமேஜ் ஆகலை, வண்டிக்கு மட்டும்தான் டேமேஜ்னால் பிரச்சனை இல்லை, எக்ஸலண்ட்டுன்னே வந்துடும். ஒரு வேளை வண்டிக்கு எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சு, பின்னாடி வந்து ட்ரெய்லருக்கும் டேமேஜ் ஆகிடுது, அப்போனா அங்கே பொருள் எதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கான விஷயத்தை இது பண்ணுவாங்க. ஓ, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா இருட்டில் ஒன்றுமே தெரிலங்க, அதுக்குள்ளே பூந்துருப்போம். இப்போ இதெல்லாம் பிரேக் கஷ்டம், நல்ல வேலை. சரி, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி போய் உள்ள போய் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு சொல்ல வேண்டியது. வண்டி சைடில் தான் ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதே ட்ரெய்லருக்கு டேமேஜ் ஆகிருக்கா இல்லை ட்ரெய்லர் நம்மளது தான், உள்ளே இருக்கிற பொருள் அந்த வச்சுருந்த கொண்டு வந்துருக்கும் பொருளுக்கு ஏதோ டேமேஜ் ஆகிருந்ததுன்னா அவனுங்க வந்து காசு பிடிப்பானுங்க. நம்ம டிரைவருங்க கொஞ்சம் காசு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க, நல்ல விஷயந்தான். மாரிட்டீனா அப்படின்னு ஒரு மாரிட்டீனியாவோ அவங்க பேர் கரெக்டாக இதாகல, ஒரு லேடிங்க அவங்க வந்து ஜாப் கொடுத்துருக்கேன். அவங்க நம்ம வண்டி ஓடி தாங்குறாங்க. அவங்களும் இப்போ நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க ஓரளவுக்கு. நிறைய வண்டி வாங்கணும். கிட்ட வந்துட்டோம்.
ஏற்கனவே பல டேமேஜ், அதில் வந்து இது ஒரு டேமேஜ் ஆகிடக்கூடாது. சரி, இது ஃபைன் ஆகிடக்கூடாது. பார்த்தீங்களா எப்படி பக்காவா இடிச்சிருந்தாலும் நம்ம வந்து என்ன கொஞ்சம் டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். வந்ததுக்கு வேகத்துக்கு வேஸ்ட்டாக போச்சு. இல்லாட்டா எப்போ வந்து சேர்ந்துருப்பேன். இப்போ அதனால் என்ன ஆகுது, கம்பெனி கெட்ட பேர். பட் இருந்தாலும் நம்ம பிக்கப்புக்கு எப்பவுமே பாருங்க கஞ்சிடக்கூடாது. ஹை ஸ்பீடு வண்டி வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்லோவாலாம் போனால் வேலைக்காமா. அதனால தான் ஏறி போனேன் அந்த சைடு. அதான் சொன்னேன், சின்ன வண்டியாக தான் இடிச்சிருக்காதுங்க, அது பெரிய கேரேஜாக இடிச்சிடக்கூடாது, பின்னாடி இடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டப்லேயே என்ன பண்ணிட்டேன், போய் இடிச்சிட்டேங்க. ஓ, வந்துட்டோம், ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டோம். எங்கே திரும்பணுமா? பகலில் பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த இடம். நைட் ஆகிடுச்சு. கேடு திறக்கணுமா? திறங்கப்பா. கேட்டு திறக்கிறானு பாருங்க. உள்ள போ. தண்ணி இருக்கா இங்க? ஆமாங்க, தண்ணிங்க. ஹார்பர் வந்திருக்கோமா? இல்லையே. அந்த ஹார்பர் மாதிரி இடம் நடந்தது. அந்த ஹார்பர் மாதிரி இடம் தான். பகலில் வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஃபிலிம் ஷூட்லாம் இருக்கு, என்ன தெரியல. தான் என்டர். அப்பா, ஒரு வழியாக கொண்டு வந்துருச்சு. அர்த்தம் இப்போ எவ்வளோ மைனஸ் போட போகிறான்னு தெரில. பெரிய இடிங்க பார்த்தீங்களா? குட் ஒர்க் தான் போட்டுருக்கான், எக்ஸலண்ட் கொடுக்கல பாருங்க. பாருங்க எவ்வளோ மைனஸு, 1000. எதுக்கு? பெனால்ட்டி. ஓகே, என்ன பண்ணுறது. அவ்வளோதாங்க, வந்து சூப்பராக வந்து முடிச்சாச்சு. கொஞ்சம் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணி நினச்சேன், ஆனால் 100 தொடவே முடியல. பட் இருந்தாலும் வந்து பக்காவாக வந்து விட்டாச்சு. ஒரு இடித்தோம், எப்படி சர்வீஸ் சென்டருக்கு போகணுன்னு கூடவே பார்த்தாச்சு. ஓகே, இதில் நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.